மோடி போய் பார்க்குறாரு, ஸ்டாலின் போய் பார்க்குறாரு. பார்த்தவர் வந்து ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்க மாட்டார். பேசின இடத்துல என்ன பேசணுன்றதையும் வெளியே வந்து சொல்கிறாரு. அப்படி மாறி பேசி இருக்கிறாங்க அப்படின்னா மோடி தரப்புலேருந்து அதை மாற்றி சொல்லட்டும். இல்லை ஸ்டாலின் போய் சொல்கிறாரு, அவர் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் டாஸ்மாக் வழக்குலேருந்து என் பிள்ளையை காப்பாற்ற சொல்லி கெஞ்சினாருங்க அப்படின்னு மோடி சொல்கிறாருன்னு வைங்க. அது எவ்வளோ பெரிய விஷயம். தமிழ்நாட்டில் அதுக்கப்புறம் திமுகவால் பேசவே முடியாது. ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணட்டுமே, வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்கல்ல, ஆடியோவை மியூட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ஆடியோ ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணட்டுமே. தமிழ்நாட்டில் திமுக அதுக்கப்புறம் யாராலையும் காப்பாற்ற முடியாதுல்ல, மோடி சொல்லட்டும். இவ 500 கோடிக்கு மோடி வந்து இந்த கேஸ்ல இருந்து உதயநிதியை காப்பாற்றி விடுறாருன்னா என்னங்க? பாஜகவுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்குங்க. அவன் வந்து தெலுங்கானால எம்எல்ஏ விலைக்கு வாங்குறதுக்கே 500 கோடி பேரம் பேசியிருக்கிறாங்க. நீங்க வந்து ஒரு கேசுறதை காப்பாத்துறதுக்கு 500 கோடி பேசினாங்கன்றீங்க. ஒரு 2 லட்சம் கோடி 3 லட்சம் கோடின்னு மோடி ரேஞ்சுக்கு சொன்னா பரவாயில்ல, என்ன 500 கோடி? இந்த 500 கோடி அம்பானிட்ட கேட்டா அள்ளி கொண்டு வந்து காலில் கொட்டுவாரு. அதானிட்ட கேட்டா இந்த அக்கௌண்ட்ல அனுப்பி விடுறேன், செக் பண்ணுங்க மோடின்னு சொல்லிடுவாரு. எலக்டோரல் பாண்டிலேயே இதை விட பல மடங்கு அதிகமாக சம்பாதிச்சவங்க அந்த கட்சி. திமுக கொடுக்குற காசுக்காக திமுகவை கேஸ்ல இருந்து காப்பாற்றி விட்டு தன்னால ஆட்சிக்கு வர முடியும்னு தெரிஞ்சும் அதை தவிர்த்து கொள்வதற்காக ஒரு கட்சி வேலை பார்க்கும் அப்படின்னா அந்த கட்சி வந்து இதை விட ஒரு கட்சி கேவலமா யாராலையும் சொல்ல முடியாது.